फ्रेंड्स இது பங்கஜ நலபாகம் இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம் மிஸ்டி டோய் பால் ஐஸ்கிரீம் ரெண்டும் பார்க்க போறோம் இந்த பெங்காலி ஸ்வீட் பண்றதுக்கு பால் மட்டும் இருந்தா போதும் சூப்பரா பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ஈஸியான டெசர்ட் எப்படி பண்றதுன்றதை முதல்ல பார்த்தலாம் நான் இங்க வந்து 3 கப் காய்ச்சி ஆற வைத்த பாலை எடுத்துர்க்கேன் இது ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு ஒரு கரண்டி போட்டு சிம்ல வச்சிட்டு இத டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுறலாம் இந்த 3 கப் பால் நல்லா குறுகணும் அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ஸ்வீட் இப்போ இது ஒரு புறம் அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணிடலாம் இங்க வந்து நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன் இத வந்து நான் ஸ்டிக் பேன்ல நீங்க கேரமலைஸ் பண்ணீங்கனா அந்த பதம் வந்து கரெக்ட்டா இருக்கும் சர்க்கரை கரையற வரைக்கும் நம்ம வந்து ஹைல வந்து ஃப்ளேமை வெச்சுக்கலாம் நல்லா mix பண்ணிட்டே இருக்கலாம் சர்க்கரை எல்லாம் நல்லா கரைய ஆரம்பிக்கும்போது நம்ம அடுப்பை வந்து சிம்ல வெச்சுக்கலாம் நமக்கு தேன் கலர்ல நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க இப்போ சிம்ல வெச்சுக்கங்க நல்லா தேன் கலர்ல நமக்கு இந்த சக்கரை வந்து கேரமலைஸ் ஆயிருக்கும் அதுதான் நமக்கு வேணும் அதனால நல்லா mix பண்ணிட்டே இருங்க சிம்ல வெச்சே பண்ணிக்கங்க இப்போ நமக்கு சக்கரை நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு இந்த டைம்ல பக்கத்துல நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இளம் சூடா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணியை வந்து இப்போ இதல சேர்த்துக்கலாம் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை மட்டும் விட்டுக்கிறேன் ஏனா இதுக்கு அப்புறம் நம்ம பால் விடணும் அதுக்காக இப்போ நல்லா mix பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிறேன் இப்போ நல்லா குறுகிய பாலை வந்து இதல சேர்த்துக்கிறேன் பாருங்க பால் நல்லா குறுகி இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மிஸ்டி டோய் பெங்காலி ஸ்வீட் இந்த சம்மருக்கு வந்து சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப ஸ்வீட் கம்மியா சேர்த்தாலே ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நல்லா mix பண்ணிட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாம் இந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரும் முதல்ல இளக்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும் நேரம் ஆக ஆக சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிருக்கும் பாருங்க இது ஒரு கொதி வந்தவனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இத வந்து நல்ல இளம் சூடா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் நல்லா ஆற வச்சிடலாம் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேன் நம்ம அதுக்குள்ள தயிரை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக இதுல நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டெசர்ட் இப்போ நானே நேத்து நைட் தயிரை ஊத்தி வச்சிருந்தேன் புளிப்பு கம்மியான இந்த தயிரை எடுத்துக்கலாம் இத வந்து ஒரு ஃபில்டர்ல நல்லா வடிகட்டிடலாம் தண்ணீர் இருந்தா கூட எல்லாமே கீழே வந்து போய்டும் நல்ல கெட்டியான தயிர் வந்து நமக்கு கிடைக்கும் நான் இங்க 1/4 கப் தான் தயிர் எடுத்துர்க்கேன் தயிர் வந்து நான் ரொம்ப கம்மியா விட்டு இந்த டெசர்ட் பண்ணிருக்கேன் சாப்பிடும்போது பால்கோவா சாப்பிடுற மாதிரி டேஸ்ட் இருக்கணும்ன்றதுக்காக இப்போ ஒரு கரண்டி எடுத்து நல்ல தயிரை mix பண்ணிக்கலாம் கிரீமியா நமக்கு கிடைக்கும் இத 2 பாத்திரத்துல நான் விட்டுர்க்கேன் இப்போ நல்ல இளம் சூடான அந்த கேரமலைஸ்டு மில்க வந்து பாத்திரத்துல விட்டுடலாம் சப்போஸ் வீட்ல வந்து இந்த மாதிரி பானை இருந்தா நீங்க பானையில விட்டு குடி அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம ஓவர் நைட் விட்டுடுங்க நல்லா செட் ஆயிருக்கும் இந்த டெசர்ட் எல்லாரும் சாப்பிடலாம் சக்கரை வந்து நான் 1/2 கப் தான் சேர்த்திருக்கேன் 3 கப் பாலுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து இந்த மண்பானையிலயும் சேர்த்துட்டு ஓவர் நைட் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுறேன் உங்களுக்கு வேணும்னா இதன் மேல பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் தூவி அப்படியே வெச்சிடுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 hours கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் எங்க வீட்ல வந்து 1 மணி நேரத்திலேயே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்தது நேரம் ஆக ஆக நல்லா கெட்டிப்படும் நல்ல பால்கோவா டேஸ்ட் இருக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம பால் ஐஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம் சம்மர் ரெசிபில நம்ம அடுத்து பார்க்க போறது பால் ஐஸ்கிரீம் நான் வந்து 2 டேஸா வீட்ல காய்ச்சி ஆற வைத்த பால்ல இருக்கிற ஏடை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல கலெக்ட் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிட்டேன் ஏன்னு கேட்டா இந்த கிரீமை தான் நம்ம வந்து பயன்படுத்த போறோம் இந்த ஐஸ்கிரீமுக்கு கடைகள்ல வாங்குற கிரீமுக்கு பதிலா நம்ம வீட்லயே இந்த மாதிரி ஏடை எடுத்து கிரீமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நானே
கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கோதுமை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு பால் விட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் ஏற்கனவே பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சிருந்தேன். அதுலேருந்து 1 கப்பு பாலை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பால் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியான இந்த 2 ரெசிபியுமே நம்ம பண்ணிடலாம். இப்போ இங்கே 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். பால் குறுகணும்னு அவசியம் இல்லை. பாலை நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டா போதும். நல்லா கூல் ஆறின பிறகு நம்ம இதை எடுத்து ஐஸ்கிரீம் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எப்பவுமே இந்த மாதிரி பால் ஸ்வீட் எல்லாம் பண்ணும்போது ஐஸ்கிரீம் பண்ணும்போது கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துங்க. அப்போ தான் நேரம் ஆக கரெக்டாக இருக்கும். அந்த சர்க்கரை ரொம்ப அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம். சர்க்கரையோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலக்கி வைத்திருந்த அந்த கோதுமை மாவு பாலை இதில் கட்டிகள் இல்லாமல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுலாம். நேரம் ஆக ஆக இது நல்லா கெட்டிப்படும். ஏன்னா இதில் மாவு சேர்த்துருக்கோம். ஃப்ளேவருக்கு நான் இங்கே வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சப்போஸ் வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் இருந்தால் சேர்த்துங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நேரம் ஆக நல்லா கெட்டிப்பட்டிருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வைத்திருந்த அந்த ஏடை எடுத்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். சாதாரணமாக நம்ம ஐஸ்கிரீமுக்கு இந்த மாதிரி க்ரீமை வீட்டில் சேர்க்க மாட்டோம். ஆனால் நான் இந்த மாதிரி செஞ்சதுனால நம்ம கடைகளில் போய் க்ரீம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே க்ரீம் சேர்த்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இதை ஒரு டம்ளரில் விட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ஓவர் நைட்டு விட்டுடணும். அப்போ தான் நமக்கு நல்லா செட் ஆகிருக்கும் ஐஸ்கிரீம். இல்லைன்னா கடைகளில் இந்த மாதிரி மோல்டு கிடைக்கும். அதுலேயே நீங்கள் விட்டு ஓவர் நைட்டு விட்டுடுங்க. நமக்கு சூப்பராக பால் ஐஸ் தயாராக இருக்கும். இந்த 2 ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன். நமக்கு சூப்பராக பால் ஐஸ் தயாராக இருக்கும். நீங்கள் இந்த 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சம்மர் ஸ்பெஷலை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.